ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சக்தி. வெல்கம் டு எஜுகேட் தமிழ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் லெவல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஆக்சுவலாக பேங்க் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் லெவல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் 2 minutes போடுற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு வந்து ப்ராப்பரான பாயிண்ட்ஸ் ஹிண்ட்ஸ் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் 5 minutes 6 minutes ஆயிரும். ஸோ அது இல்லாமல் எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்க்கலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரீட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஓகே all of them facing north. அப்புறம் only 3 people sitting right of A. ஏயோட ரைட்டில் 3, only 4 people, only 1 person sitting in B. AB கேடியில் 1, சாரி. அப்புறம் only 4 persons sits between B and D. Okay. F is sits immediate right of D. D ஓட immediate rightல F. C is neither immediate neighbor of BD. B கிட்டையும் D கிட்டையும் C வராது. ஓகே. E sits second to the right of G. G E. அப்புறம் H occupies vacant place. ஓகே. இப்போ போல 1 2 3 6 7 8 all of them facing north. ஓகே. அப்படின்னா ஏயோட ரைட்டில் 3 person இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் டெஃபினட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். 1 2 3. ஸோ ஏ இதில் போடலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? ஏக்கு அடுத்து பி. ஏக்கும் பிக்கும் இடையில வந்து 1 person இருக்கிறாங்க. பிக்கும் டிக்கும் இடையில 4 பேர் இருக்காங்க. இப்போ இதில் பி போட்டோம்னா 1 2 3 4 போட்டு டி போடலாம். டியோட ரைட்டில் எஃப்எம் போட்டுக்கலாம். அல்லாமல் இதில் போட்டோம் அப்படின்னா பி 1 2 3 4 போட்டு டி போட்டலாம். ஆனால் டியோட இமீடியட் ரைட்டில் எஃப் போட முடியாது. ஸோ இந்த பாசிபிள் நமக்கு வராது. ஸோ இதில் தான் பி வரும். பி ஏ 1 2 3 4 போட்டு டி, டியோட ரைட்டில் எஃப் போட்டோமா. அப்புறம் அடுத்து நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இதை முடிச்சு அதை கட் பண்ணிக்கலாம். கட். ஓகே. பிக்கும் டிக்கும் கிட்ட வந்து சி வராது. ஸோ இதில் சி வராது, இதில் சி வராது, இதில் சி வராது. ஸோ சி இதில் தான் வரும். அப்புறம் ஜியோட ரைட்டில் 1 personக்கு அப்புறமா வந்து இ இருக்குது. ஸோ ஜி இங்கே போட முடியாது. ஜியோட ரைட்டில் இ. ஸோ ஹெச் ஆக்குபைஸ் வேக்கன்ட் ஸ்பாட் ஹெச். ஓகே, அவ்வளோதான். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.